ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு யோசனை, எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு. 1500 கேட்டாங்க, பே பண்ணியாச்சு. அப்பாயின்மெண்ட்டு கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணால் 4 ஊர் வருது. கோயம்புத்தூர், குன்னூர், ராசிபுரம், திருப்பூர். கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணால் 20 நாள் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட்டு. குன்னூர் செலக்ட் பண்ணால் அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட்டு. சரி, நம்மளும் ஊட்டி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு குன்னூர் செலக்ட் பண்ணி நமக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு, அதை 3 எடுத்துகிட்டு குன்னூர் போயாச்சு. குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பெட்ஃபோர்டு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸ் தான். நமக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல காட்டிகிட்டே வருவாங்க ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு. நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். லாஸ்ட் நேம் கொடுக்காம விட்டு இன்ஷியல் மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரி போகிறப்ப ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்களே லாஸ்ட் நேம் ஆட் பண்ணி விட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து குன்னூர் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், கோயம்புத்தூரில் 20 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, குன்னூர் அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட்டு, அதாங்க சார் வந்துட்டோம் அப்படின்னா. நீங்கள் 1500 பே பண்ணியிருக்கீங்க, 1 வருஷம் வேலிடிட்டி, 1 வருஷத்தில் நீங்கள் வந்து 3 டைம் ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அங்கே இது தெரியாமல் போச்சேரா அப்படின்ட்டு சரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் ஏறியாச்சு. குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நிறையா ஸ்டாப் வந்து நிப்பாட்டினாங்க. ஊட்டி வந்ததுக்கப்புறமா ஊட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ்க்கு பஸ் ஏறியாச்சு. மினி பஸ் விட்ருக்காங்களா, மினி பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. போட் ஹவுஸில் போட்டில் போகலான்னு பார்த்தா மினிமமே 400 வருது. 2 பேர் மேனுவலாக பெடல் பண்ணுற போட்டு. சரி, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. போட் ஹவுஸ்லாம் போயிட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வரைக்கே பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. குன்னூரில் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோம். டீ தூள், வறுக்கி, சாக்லேட்லாம் வாங்கியிருந்தோம். எஸ்சிடிசி பஸ்ஸு நின்றுச்சு. ஊட்டி டு கோயம்புத்தூருக்கு 105 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஊட்டிக்கு நம்ம வேலைக்கு வரோமோ இல்லையோ, ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வரணும். வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்தோன்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்ததே இங்கே. நம்ம போகிறப்ப கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. குன்னூர் வரைக்கும் குளிர் தெரியல. குன்னூர்லேருந்து ஊட்டி மேலே ஏற ஏற நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டி ட்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள். ஊட்டி ட்ரெயின்லாம் போகணுன்னா ஊட்டி போகிறதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். மெதுவாக தான் போகும் ஊட்டி ட்ரெயின். நிறையா வியூலாம் பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியாவோ தனியாகவோ கோயம்புத்தூர் வந்து ஊட்டிக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு ஏறினீங்க அப்படின்னா 10:30 மணி 11 மணிக்கு ஊட்டி வந்துடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயே போட் ஹவுஸ் போயிட்டு அடுத்து தொட்டப்பட்டா 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதை விட்டால் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குறக்கே டைம் வந்து 4 மணி 5 மணி ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தால் இறங்குறப்போ ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கூட வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு பைக்கில் வரணும்னா 2.5 மணி நேரத்தில் வந்துடலாம். பஸ்ஸில் வரணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் 3/4 மணி நேரம் ஆயிரும். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் டைம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம 2 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பைக்காரா, போட் ஹவுஸு, பைன் ஃபாரஸ்ட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த மாதிரி நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. ஊட்டியில் சுற்றி பார்க்குறக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம வந்து வேலைக்கு வந்தோம், சுற்றி பார்த்தாச்சு, மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நீங்களே வியூவை பாருங்கள். இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி வீட்டிலே இருப்பீங்க? கிளம்பி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம்னு கிளம்பி வந்துடுவீங்க. யாராச்சும் கூட வந்தால் தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணுங்கிறது கிடையாது. நமக்கு தோணுச்சு அப்படின்னா சோலோ ட்ராவலராலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பஸ்லேருந்து எடுத்த வீடியோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு 4K ரெசல்யூஷனில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம், 4K ரெசல்யூஷனில் அப்லோட் பண்ணால் ஜிபி கணக்கில் வந்துடுது. ஸோ அது நெட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுனால தான் நான் 4Kயில் அப்லோட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு 4Kயில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.